அஞ்சலி இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளு கௌதம் கிட்ட இருந்து தான் இந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கார்த்திக் பேருக்கு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கார்த்திக்க எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அந்த சொத்தை தான் பேருக்கு மாத்திரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அஞ்சலி கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றது கிடையாது. அவ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்க நம்ம கார்த்திக் கிட்ட இந்த அஞ்சலி இருந்துட்டு அடிக்கடி வந்து போயின்னா இந்த கம்பெனியை என் பேரில் மாற்றிருங்க என் பேரில் மாற்றிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் வந்து போயின்னா அந்த ஒரு விஷயத்தில் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது அஞ்சலி மேலே என்னதான் நம்பிக்கை வச்சிருந்தாலுமே கூட அஞ்சலி தான் பொண்டாட்டி அவள் வந்து போயின்னா ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே கூட கார்த்திக் வந்துட்டு இதை பற்றி எல்லாம் வந்து போயின்னா லாயர்கிட்ட பேசி அதுக்காக வந்து போயின்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்டி நடக்கும்போதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம அஞ்சலியும் இந்த அதாவது பைரவி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்காத ஒரு குறை தான். ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு என் பேரை தான் நீங்கள் அந்த கம்பெனிக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பைரவி இருந்துட்டு இந்த குடும்பத்தோட தலைவி நான் தான் என் பேரை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஆனந்தத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா இந்த அஞ்சலியை ஒரு ஆட்டு நாட்டிடுறாங்க. அந்த அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக் கிட்ட, அதாவது கார்த்திக் தனியாக இருக்கும்போது கார்த்திக் கிட்ட போயிட்டு மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் கார்த்திக் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு, அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பேருக்கு எழுதி வைக்கிறேன், அதாவது அஞ்சலி பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது கிடையாது. ஏன்னா இந்த அஞ்சலி தான் நினச்சதை நடந்துடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கா. அதுவும் கார்த்திக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஜுஜு மேட்ரு, ஈஸியாக அவனெல்லாம் கவுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திக்கை வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துக்கே பார்த்துட்டு இருக்கா. அதாவது ஒரு பொண்டாட்டியாக இருந்துட்டு கார்த்திகை மயக்கத்துக்கே இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இவன் எந்த அளவுக்கு கேடு கட்டுவா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து எல்லாத்தையுமே தான் பேருக்கு எழுதி வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்ற முடியும். எடுத்த உடனே எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாற்றிட முடியாது. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வைப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட இருந்து சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நடக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது இப்போதைக்கு அந்த கம்பெனி பேரை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். அதாவது கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த கம்பெனி பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி இருந்துச்சு, அந்த பேர் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும்ல, இது கௌதமோட சொத்து, கௌதமோட கம்பெனி, கௌதம் உருவாக்கின கம்பெனி, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்த்து விட்ட கம்பெனி அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால் சீக்கிரமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த அஞ்சலி வந்து சொல்லும்போது, இரு அஞ்சலி கொஞ்சம் பொறுமையாரு, லீகல் ஒப்பீனியன்லாம் கேட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. இந்த கௌதம் இலக்கியா கிட்டேருந்து கூட எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஆனால் இந்த கார்த்திக் கிட்டேருந்து வாங்க முடியாது போல இருக்கே. என்ன தான் வந்து பண்ணாலுமே கூட இவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறானே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடறேன். அதாவது உண்மையிலே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இங்கேருந்து சைலண்ட்டாக போகும்போது அஞ்சலி வந்து யோசிக்கிறா, ஏய் கார்த்திக், இந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேரில் மட்டும் நீ எழுதி வைக்கலன்னு வையேன், கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது, கண்டிப்பாக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை தன் பேரில் எழுதி வைக்க முடியாது, கம்பெனி பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது, என் பேர் மாற்ற, அதாவது அஞ்சலியோட பேரை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக அஞ்சலி அதை அப்படியே விட போகிறது கிடையாது. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நினச்சதை சாதிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்து எதுக்குமே ஒத்துக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் லாயர்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் கௌதம் பேரை எடுத்துகிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுல உடன்பாடு லைட்டாக இல்லாத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அதை விடுறதே கிடையாது. அஞ்சலி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. ஏன்னா அஞ்சலி ஒரு பிளான் போட்டா அப்படின்னா அந்த பிளான் அவள் செயல்படுத்தாமல் விடமாட்டா
அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சலி வந்துட்டு அவளோட செயல்முறையை ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அஞ்சலி என்ன பிளான் பண்ணுவா, ஏது பிளான் பண்ணுவா அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்ததுக்கான காரணம் யார் அப்படின்றது தெரியும். அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவை பற்றின உண்மைகள், ரகசியங்கள், அதே மாதிரி இப்போது இந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு இல்லீகலாக மாற்றி கொடுத்தது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணி தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு எஸ்எஸ்கே மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகோட சொத்தை எப்படா அடையிறது அப்படின்ற மாதிரி நினச்சி மறுபடியும் இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நான் கமிஷன் தரேன், நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு இந்த சொத்தை மாற்றி கொடுத்துருங்க, கார்த்திக் பேரில் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அப்படி இப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு என்னென்னமோ கதையை கட்டி விடுறான். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாற்றிட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நடுத்தரில் தான் பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் நம்ம கார்த்திக்கு இந்த விஷயம் தெரியாது. கார்த்திக் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவ, அவள் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான், கௌதம் இலக்கியா ஏன் என் பெத்த அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் நிற்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம அதாவது அஞ்சலி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தயாராகிறாங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கு. அஞ்சலி ஜெயிலுக்கு போய் ஆகணும். ஏன்னா அவள் முன்னாடியே அதாவது ஒரு தப்பு பண்ணி அதாவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணுறா அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய வாட்டி அவளுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எக்ஸ்கியூஸும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவள் ஜெயிலுக்கு போகிறது மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது நம்ம கார்த்திக் உண்மை தெரிஞ்சு அப்போ தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியை பற்றின சுயர்வத்தை எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும். அஞ்சலி உண்மையிலேயே கார்த்திகை விரும்புகிறாளா, அதுவும் தன்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாளா, இல்லை அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாளா அப்படின்றது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாங்க. கடைசியில் தான் நம்ம கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி எஸ்கேப் ஆகிடலாம், அதாவது மொத்தமாக நம்ம கார்த்திக் அடித்து துரத்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இலக்கியாவுக்கு தெரிய வந்துச்சு. அது எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாங்க. ஏன்னா கார்த்திக் இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அஞ்சலி ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலி பயங்கரமான வேலையை செஞ்சு வச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம கார்த்திக் எல்லா உண்மையும் தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை வச்சு பிடிச்சிட்டு போக சொல்கிறாங்க. ஏன்னா அஞ்சலி இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பி அதாவது கார்த்திகை சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்தாங்க. என்னதான் வேற ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலுமே கூட இத்தனை 30 வருஷமாக எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. ஆனால் அஞ்சலி எல்லாத்தையுமே மாற்றி வச்சிட்டா. அவள் ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.